ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு வேணுமா, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பைபிள் சொல்லுது. யாக்கோபு 1வது அதிகாரம் 26வது வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் தன்னோட நாவை அடக்காமல் தன்னுடைய இருதயத்தை வஞ்சித்து அவனை தேவ பக்தி என்று அவன் எண்ணினால் அவனோட தேவ பக்தி வந்து வீணா இருக்கும். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது, அவனோட ரிலீஜன் யூஸ்லெஸ் அப்படிங்கிறது. நம்ம ரொம்ப பக்தியானவங்களா இருக்கலாம், நம்ம 100 நல்ல காரியங்களை நம்ம செய்யலாம், அநேக நம்மளோட காசை விற்று செலவு பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட நாவை நம்ம அடக்க நம்ம கற்றுக்கணும். மோசமான ஒரு வார்த்தைகளை நம்ம பேசிட்டு இருந்தோம், நம்மளோட குடும்பத்தில் ஏன் இவ்வளோ சண்டைகள் வருது, ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, நம்ம ரிலீஜனே ஏன் யூஸ்லெஸ்ஸாக போயிடுது, இவ்வளோ நல்ல காரியங்கள் நம்ம பண்ணுறோம், நல்ல ஒரு மக்களாக நம்ம இருந்தாலும் கூட நம்மளுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் ஓயாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த நாக்கு தான். ஏன்னா பைபிள் இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 34வது அதிகாரம் 12லேருந்து 14 என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல நாட்கள் நமக்கு வேணுமா, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காணோம் வேண்டும் அப்படின்னு இருக்க வந்து தன்னுடைய நாவை வந்து பொல்லாப்புக்கு விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. இந்த நாவை வந்து நம்ம பொல்லாப்புக்கு விளக்கணும். அதை மட்டும் இல்லாமல் நிறைய பொய் சொல்லுவாங்க நிறைய பேர், அந்த பொய் சொல்றதுக்கு நம்ம அந்த நாவை வந்து விளக்கணும். கபட்டான விஷயங்கள், பொய்யான விஷயங்கள் பேசுறதுக்கு இந்த நாவை நம்ம விளக்கணும். இந்த நம்ம வீட்டில் எவ்வளோ ஒரு உறவுகளுக்குள்ளேயோ சரி, குடும்பத்துக்குள்ளேயோ சரி, இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம நாவை நம்ம அடக்காமல் இருக்கிறது தான். நாவை அடக்க ஒரு நாளும் கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் நம்ம நாவை அடக்க கற்றுக்கணும் அப்படின்னும் பைபிள் நமக்கு சொல்லுது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்கள் நமக்கு வேணுமா, நல்ல நாட்களை நம்ம பார்க்கணும் நம்ம ஆசைப்படுறோமா, நல்ல வாழ்க்கையை நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோமா. நம்பர் 1 நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இருந்ததை சரி பண்ணணும். 2வது நம்மளோட நாக்கை கண்ட்ரோல்குள்ளே நம்ம வச்சுக்கணும். மோசமான எல்லாத்தையும் உடைச்சி பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. பில்டப் பண்ணக்கூடிய என்கரேஜிங் வேர்ட்ஸை நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம ஒரு சேலஞ்ச் எடுப்போம். இந்த சேலஞ்ச் நம்மளோட லைஃப்பை வந்து பெரிய லெவலில் நம்மளை மாற்ற போகுது.